என் லைஃப்பில் நான் எடுத்த ரொம்ப சின்ன டெசிஷன் என் லைஃபோட பெஸ்ட் டெசிஷனாக மாறியிருக்கு. ஆல்சோ நான் தப்பாக எடுத்த டெசிஷனுமே இப்போ என் லைஃப்பை மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷனாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீ கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறம் நீ உன் டெசிஷனை நினச்சி என்றைக்குமே ஃபீல் பண்ணவே போகிறது கிடையாது. நீ தப்பான டெசிஷன் எடுத்தாலுமே அது உன்னோட லைஃப்பில் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் த பெஸ்ட் டெசிஷன், அதுதான் என்னோடய லைஃப் சேஞ்சிங் டெசிஷனாக இருந்திருக்கு. அது நான் பெஸ்ட் டெசிஷன் நினச்சி எடுக்கவே இல்லை, ஆனால் அதுதான் பயங்கரமான ஒரு டெசிஷனாக மாறி நம்ம நினச்சிட்டு இருப்போம் அதுதான் நம்ம லைஃபோட தி ஒர்ஸ்ட் டெசிஷன், நம்ம லைஃபையே அது வந்து கேவலமாக மாற்ற போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலான ட்ரூத் என்னென்னா, அது ரொம்ப நல்ல டெசிஷன் அப்படிங்கிறது உனக்கு ஒரு சில காலங்கள் கழித்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ நீ தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டு இருக்க நினச்சிருக்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு தெரியும் நீ நல்ல டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்க, கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டுருக்க அப்படிங்கிற ஒரு ஐடியா ஹிட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி என்னோட லைஃபோட த 5 பெஸ்ட் டெசிஷன்ஸ் என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டடீஸ். நான் வந்து ஆக்சுவலி காலேஜ் சேரும்போது அது ஒரு குட்டி ட்ராமா மாதிரி நடந்த விஷயம் தான். என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோஸில், இந்த மாதிரி எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு இப்போ தோணிட்டு இருக்கு. பட் அப்போ வந்து நான் அந்த ஒரு ஐடியா இல்லாமல் நான் ஆர்ட்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அப்போவுமே அந்த ஆர்ட்ஸ்லேயுமே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து 12th ஃபிசிக்ஸ் எனக்கு பயங்கரமாக வரும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம ஃபிசிக்ஸ் வந்து பயங்கரமாக மார்க்ஸ் எடுக்கிறோம், ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், போனதுமே என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் எடுக்கிறாங்க, நான் ஒரு குரூப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அமௌண்ட் கட்ட போகிறோம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டோம். ஒருவேளை அமௌண்ட் கட்டிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5000 ரூபா கொடுத்து தான் நம்ம கோர்ஸை மாற்ற முடியும். ஸோ நான் அப்போ அமௌண்ட் கட்டாமல் நான் பாட்டுக்கு எழுதிட்டுருக்கேன். சரி ஓகே ஃபிசிக்ஸ் நல்லா வரும், நம்ம என்ன பண்ணலாம், ஃபிசிக்ஸ் படித்தா என்ன ஆக முடியும், அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஃபிசிக்ஸ் எடுத்து எழுதி முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதி வச்சிருக்கா, இன்னொரு ஃப்ரெண்டு பிஎஸ்சி ஐடி எழுதி வச்சிருக்கா. ஸோ நாங்கள் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறோம், சரி ஓகே என்ன பண்ணலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு கோர்ஸும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே சேர்ந்து பிஎஸ்சி ஐடிக்கு மாறிட்டோம். நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரி நான் ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கிறனால நான் வந்து பயங்கர சயின்டிஸ்ட் ஆகிடுவேன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இதெல்லாம் முடிச்சா நம்ம வந்து இந்த அப்துல் கலாம் மாதிரி நல்லா சயின்டிஸ்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பைத்தியக்காரத்தனமாக இருந்தேன். பட் ஆக்சுவலி எனக்கு வந்தது எல்லாமே அந்த 12th இருந்த அந்த தியரி மட்டும்தான். ஸோ அப்படியே அங்கேருந்து நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அடிச்சு விட்டுட்டு இப்படி அடிச்சு விட்டுட்டு பிஎஸ்சி ஐடின்னு போட்டு அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல ஒரு குட்டி இதில் மிஸ் ஆனது தான். அப்படியே நான் போயிருந்தேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் உள்ள அப்படியே போயிருந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு இப்போ என்ன ஆயிருப்பேன், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் எதுவுமே தெரியல. அவசரமாக எடுத்த டிசிஷன் தான் இப்போ அப்படியே ஒரு மாதிரி கெரியர் பார்த்து போய் இதில் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, நானே ஃபிசிக்ஸ் தான் எடுக்கணும்னு போயிருக்கேன். வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே ஃபைனலைஸ் பண்ணவே போனது. அங்கே போய் எண்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட்ல அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அதை அடிச்சு விட்டுட்டு மாற்றினேன், 3 பேர் ஒன்றா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் நான் சொல்லுவேன். செகண்ட் தி பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் வந்து என்னோட ஜாப். எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த 2020 ஃபர்ஸ்ட்டில் ஜாப் போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஃபைன் நம்ம வந்து எனக்கு பிஜி படிக்கணும்னு ஆசை தான், எம்பிஏ படிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. பட் ஐ டிட் எம்பிஏ த்ரூ கரஸ்பாண்டன்ஸ். பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் நான் கேம்பஸ் த்ரூ கம்பெனிஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹவ் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு வந்து ஏன்டா நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், இங்கே ஏன்டா வேலை பார்த்துட்ருக்கோம், இது ஒரு ப்ராஜெக்டா, இது ஒரு டீமா, அப்படி இப்படின்னு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் மண்டைக்குள்ளே இருந்தாலுமே பயங்கரமாக பல நாள் வந்து வேலையே செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு இந்த ஜாப் பிடிக்கலன்னு அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு வேளை நான் ஜாப் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தேன், அந்த செகண்ட் ஜாப் வந்து நான் ஜாயின் பண்ணவே இல்லை, நான் அது லோ பேக்கேஜாக தான் இருந்தது. இருந்தாலுமே நான் அதை சூஸ் பண்ணும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, இது இவ்வளோ லோ பேக்கேஜாக இருக்குது, நம்ம எதுக்கு போகணும், இது போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் செஞ்சுட்டு எப்போ நம்ம இதுலேருந்து வெளியே வருது, உள்ளே போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் இயர்ஸ் வந்து வேலை செய்ய சொல்லுவாங்களே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். அப்படி ஒரு வேளை நான் அங்கே ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போது நான் ஒரு இதில் சேர்ந்துருக்கேன், அந்த அப்ளிகேஷனை பற்றியோ அதை பற்றின எனக்கு ஸ்கில் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அங்கே போனதுக்கான ரீசன் நான் அதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ். எனக்கு தெரியாது நான் அங்கே ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறது. பட் எனக்காக போட்டிருக்க வழி என்னவோ அதில் தான் நான் போயிட்டுருக்கேன்.
ஸோ நம்ம தான் நினச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி நம்ம வந்து ஏன்டா இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோம், என்னன்னா நடந்துட்டு இருக்கு நம்ம லைஃப்பில் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கரெக்டான பாத்தில் கரெக்டான டைமில் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருப்பீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ உங்களுக்கே இருக்கட்டும், வேலை செய்கிறது பிடிக்கல, படிச்சுட்டு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா நானும் தான் ரிக்ரெட் பண்ணும், இன்ஜினியரிங் படிக்கல, லைஃப் போயிடுச்சா, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்படி இப்படின்லாம் எல்லாருமே தான் சொல்லுவாங்க. பட் அது நடந்துச்சா? கண்டிப்பாக நடக்கல. அதை விட பெட்டரான லைஃப் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட லைஃப்பில் எந்த டிசிஷன்ஸ் மாறி மாறி நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், பட் அது நடக்கலனாலுமே அதை விட செம்மையாக ஒன்று நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னோட செகண்ட் பெஸ்ட் டிசிஷன் வந்து என்னோட கெரியர் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிக்கலனாலுமே அதை சூஸ் பண்ணி இப்போது அந்த அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணி நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோட ஃபேவரட்டான அப்ளிகேஷன். தி தேர்ட் பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் இஸ் கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது நான் ஒரு டைம் சொல்லியிருக்கேன். நான் அரவுண்ட் 2018 நினைக்கிறேன். ஸோ அப்போலேருந்தே நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஆக்சுவலி இப்போல்லாம் அதை வந்து ப்ரைவேட்டில் இருக்குது. ஓகே, என்னோட பழைய சேனலில் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ்லாம். இப்போ பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக இருக்குது. எனக்கு வந்து அது நார்மலாகவே என் மைண்டில், சப்கான்ஷியஸ் மைண்டில் அது செட் ஆகிருக்கு. ஐ வாண்ட் டு பி அ கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறது. அதனால தான் த்ரூ அவுட் ஒரு 7 இயர்ஸாகவே அது இருந்து இப்போது இது மூலியமாக ஒரு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் செட் ஆகிருக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு வேணால் லேட் ஆகிட்டுருக்கலாம், நீ எவ்வளோ தடவை வேணால் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ ஒரு டைம் உனக்கு வந்து தோணிட்டுருக்கு, நீ நினச்சிட்ருக்க, பண்ணிகிட்ருக்க, உன் மைண்டுக்குள்ளே தான் இருக்குது, அது எதுவுமே ரியல் லைஃப்பில் இல்லை. பட் உனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன் மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது, அது ரியல் லைஃப்பில் இல்லை அப்படின்னா என்ன நடக்க போகுது, அது உன் ஃப்யூச்சரில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா உனக்கு மண்டையில் வர விஷயம் வந்து சும்மாலாம் ரேண்டமாக வர்றது கிடையாது. எய்தர் அது உன்னோட ஃப்யூச்சரில் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா நீ அதை இப்போவே பண்ண போகிற, அதுக்காக தான் உன் மைண்டில் வருது. மற்றபடி உனக்கு லைஃபுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் வந்து வாய்ப்பே இல்லை உன் மைண்டில் கிளிக் ஆக. ஸோ நான் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாகவே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ, ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு திஸ் சேனல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் விளாக் மாதிரி வீட்டுக்குள்ளே, ஃபோன்லாம் இருக்காது, இப்படியே வச்சுட்டே நானும் எங்கள் அம்மா கிட்ட இப்போ நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம இது போடணும், அப்போ வந்து அது போடணும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்களோ அதையே தான் நான் பண்ணிகிட்டே உட்காந்துருந்துருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட இது கிடையாது, யூடியூப் சேனலில் எதுவுமே கிடையாது. நான் சும்மா ஒரு வீடியோ போட்டேன், 2 வீடியோ போட்டேன், மேக்கப் சேலஞ்ச் அப்படின்னு போட்டு நானும் என் தம்பி போட்டோம். ஒரு மாதிரி குட்டி ப்ராங்க் நடந்துச்சு. அப்புறமா கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் நிறையா சொல்லி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நிறையா நடந்து அதுக்கப்புறம் எனக்கு அப்போ தோணலை, வீட்டில் வந்து சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வரும், அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா எனக்கு நிறையா படிக்கிற வேலை இருக்குன்னு விட்டுருவேன், வேலை இருக்குன்னு விட்டுருவேன். இந்த மாதிரி நிறையா விட்டு என்றைக்குமே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேனல் தான் நம்மளோட சர்வன் சிங்க். இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் ஒரு யூடியூபர்னு சொல்லி நானே நினச்சி அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ அந்த ஜேர்னி இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ த தேர்ட் பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் இஸ் திஸ் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி. எனக்கே தெரியாமல் ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் இது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ட் த ஃபோர்த் பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் இஸ் ட்ரஸ்டிங் மை இன்ட்யூஷன். இது எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கு உள்ள ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கும், எப்போவுமே ஒன்று சொல்லும். அது உன் லைஃப்பில் இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி விஷயமா கூட இருக்கலாம். பட் உள்ள ஒரு விஷயம் ஒன்று சொல்லுது அப்படின்னா அதை தயவு செஞ்சு நம்பு. எனக்கு எப்படின்னா, நான் சும்மா வீட்டில் இருக்கும்போது கூட நான் இந்த மாதிரி இப்படி கிரியேட்டர் ஆவேன், நம்ம வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதெல்லாம் இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். உள்ள நமக்கு கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள 1008 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. பட் ஆனால் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு, என்றைக்குமே சொல்லுது. இந்த மாதிரி உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும், அப்படியெல்லாம் நடக்கும், நீ இங்கெல்லாம் போவ, அங்கெல்லாம் போவேன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அது சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் நினச்சேன், இது என்ன சம்மந்தமே இல்லாமல் என் மைண்டுக்குள்ளே தோணிகிட்ருக்கு, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், நான் பாட்டுக்கு இந்த சைடு போயிட்டுருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணுறதை தாண்டி ஒன்றுமே நான் பண்ணுறது இல்லை, தண்டமாக ஃபோன் தான் நோண்டிகிட்ருக்கேன், இந்த இன்ட்யூஷன்லாம் ஏன் எனக்கு வந்துட்டுருக்கு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இந்த வேலை செய்ய போகிறதே இல்லை, ஐ மீன் இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி. பிகாஸ் நான் வந்து பீப்புளை நினச்சி பயந்துட்டு இருப்பேன், என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு, அப்புறமா வீட்டிலலாம் விட மாட்டாங்க, அப்படி என்னென்னமோ நினச்சிருக்கேன், எவ்வளவோ தோணியிருக்கு. பட் அதையெல்லாம் இருந்தாலுமே நம்ம வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு சேரும் போதெல்லாம் இட்ஸ் வெரி லோ சேலரி. ஓகேயா, நான் வந்து ஈவன் தோ நான் வந்து காலேஜ் டாப்பராக இருந்தாலுமே, கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலுமே என்னாச்சு அப்படின்னா, தே ஆர் நாட் கிவிங் மச் சேலரிஸ், இட்ஸ் ஜஸ்ட் வெரி லோ. இப்போ கொடுக்குற மாதிரியெல்லாம் இட்ஸ் நாட் லைக் 5 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப லெவல் பேக்கேஜ் எல்லாம் கிடையாது. இன் 2021 அப்போ சொல்கிறேன். ஸோ நான் நினச்சேன், இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போவுமே
ஐ ஃபீல் லைஃப் இஸ் ஸோ குட், லைஃப் ஸ்டைலுமே நல்லா இருக்குது, லைஃப்மே நல்லா இருக்குது. பட் ஈவென்ச்சுவலி அது வளர்ந்துருக்கு. எப்படின்னா நம்ம இன்ட்யூஷன் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை பயங்கரமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே உள்ள ஒரு இன்ட்யூஷன் ஒன்று சொல்லும், உனக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். அதை நம்பாமல் இருக்காத. நீ வந்து இந்த மாதிரி பறக்க போற, அது பண்ண போற, இது பண்ண போறேன்லாம் சொல்லுவேன் மற்றவங்க கிட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சமாவது ரியாலிட்டியா பேசுறியா, உனக்கு இதெல்லாம் நடக்குமா, நீ எல்லாம் இது பண்ண முடியுமா, நீ எல்லாம் அது பண்ண முடியுமா, உன்னால எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், நீ எப்படி கோடீஸ்வரன் ஆவ, நீ எப்படி பிஸ்னஸ் மேன் ஆக போற, நீ எல்லாம் ஆக்டர் ஆக போறியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளா 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 எல்லாமே வரும். பட் உன்னோட இன்ட்யூஷனை மட்டும் யாருக்காகவும் மாத்திடாத. ஓகே, ஸோ த ஃபோர்த் பெஸ்ட் டிசிஷன் இஸ் டு பிலீவ் யுவர் ஓன் இன்ட்யூஷன். உன்னையே நீ நம்பல அப்படின்னா நீ வேற யாரையுமே நம்பக்கூடாது. த ஃபிஃப்த் பெஸ்ட் டிசிஷன் ஆஃப் மை லைஃப் இஸ் லெட் தெம் ஜட்ஜ் யூ. நம்ம லைஃப்ல நம்ம வந்து உருப்படாம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் தான் இருக்கும், கண்டிப்பா ஒரு ரீசன் தான். என்னன்னா நம்ம வந்து மற்றவங்க என்ன நினச்சிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நான் இப்போ எனக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் எதுவுமே பண்ண முடியாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஏன், உனக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதை மட்டும் நீ தூக்கி வீசிட்ட. எனக்குமே அது இப்போது மோர் தென் 95% அது போயிடுச்சு. நீ என்னை ஜட்ஜ் பண்ணுறியா, பண்ணிக்கோ, உனக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ என்னை கேவலமாக கழுவி ஊத்துறியா, ஊற்றிக்கோ, உனக்கு வேறு வேலை இல்லை. அண்ட் ஆல்சோ சீரியஸாக ஒன்றே ஒன்று மட்டும் யோசிச்சு பாரு, உன் லைஃப் உனக்காக நீ யாரையுமே காயப்படுத்தாம உனக்காக வாழ்ந்துட்டுருக்க. மற்றவங்க வந்து உன்னை பற்றி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ நான் வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், இதில் வந்து நீ என்னை பற்றி என்ன நினைப்பேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீ என்ன கமெண்ட்ஸ் போடுற அப்படின்லாம் நான் பார்த்து வருத்தப்பட்டுட்டு ஐயோ இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி அடுத்தடுத்து கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்ண முடியும்? சத்தியமாக பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதை மற்றவங்கள பீப்புளை பற்றி யோசிக்காத. நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். உலகம் அப்படிங்கிறதே ஒரு 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 அந்த நீ சாப்பிட்றல உப்பு சேர்த்துறீங்கல்ல, அதில் ஒரு சின்ன கல் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கூட உலகம் அப்படின்றது கிடையாது. ஸோ உலகமே அப்படி ஒரு கண்ணுக்கு தெரியிற கடுகளவுக்கு கூட இல்லை அப்படின்னா நம்மலாம் எங்கே இருக்கோம்? ஸோ இங்கே இருக்க எல்லாருமே ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கண்ணுக்கே தெரியாதவங்க தான் நம்மலாம். ஸோ உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ எல்லாமே பண்ணு. இந்த லைஃப் அப்படிங்கிறது உனக்காக, உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வாழ்கிறதுக்காக வந்திருக்கு. ஸோ என்ன நினச்சா என்ன பண்ணுறது? எனக்கு எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஃபோனை தூக்கி வச்சு ஹலோ கைஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மா கம்முன்னு ஃபோனை உள்ள வைடி, யாராவது ஃபோனை திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம். அதனாலவே நான் இது நாள் வரைக்கும் vlog எடுத்ததே கிடையாது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் தோணும். பட் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. பட் உனக்கு உன் பேரண்ட்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ யோசிச்சு பெருசாக எதுவும் பண்ணிக்க வேணாம். உன் ஃப்ரெண்ட்ஸோட டிமோட்டிவேஷன்லாம் கேட்டு நீ எதுவும் பண்ணிக்க வேணாம். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணணும். ஓகே, டோன்ட் எவர் திங்க் அபவுட் தி கமெண்ட்ஸ். கிரிட்டிசிசம் பற்றி நீ யோசிக்கவே வேணாம். எந்த கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாகவே இருந்தாலுமே உனக்கு அது ஹர்ட் ஆகுதுன்னா நீ அதை எடுத்துக்காத. ஓகே, உனக்கு தெரியும் உன்னோட லைஃப்பை நீ எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ. நீ உனக்கு நீங்கள் தான் கிங் அண்ட் குயின். ஸோ தீஸ் ஆர் த 5 பெஸ்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் மை லைஃப். இது வந்து என் லைஃப்பை சேஞ்ச் ஆகி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இதை விட வேற என்ன லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் வேணும் சொல்லுங்கள்? இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருப்போம். அவ்வளோதான், நம்ம வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் ஹவ் லைஃப் கோஸ். ஸோ எந்த டிசிஷனுமே எடுக்காமல் எதையுமே பண்ணாமல் நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன், இதனால தான் என் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான டிசிஷனையே வச்சு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? லைஃப் அப்படி இப்படியே போயிட்டுருக்கோம். ஓகேவா? எந்த தப்பான டிசிஷனாக இருந்தாலும் உனக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேலே போகிற வழியை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களோட லைஃபோட தி பெஸ்ட் டிசிஷன் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் த வீடியோ. ஓகே, see you all in another video. Take care. Bye bye.